கல்யாணம் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் போனால் என்னடா பண்ணுவீங்க? உங்களோட திமிரை அடக்கும். 50 வயசில் கூட வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து லவரோட போகலாம் அப்படின்லாம் நான் பேசியிருந்தேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் தட் தாலிக்கு வந்து எமோஷன் இல்லை அந்த படத்தில் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் வந்து தாலி ஹேஸ் அன் எமோஷன், மேரேஜ் ஹேஸ் அன் எமோஷன். லைக் வந்து ஒரு ஒரு இதில் இமேஜின், இந்த கற்பனை இந்த படத்தில் ஓகேவா, படத்தில் வந்து இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போது அவன் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கிறதுனால அவன் வந்து இந்த பொண்ணை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்த்து வச்சு அமைச்சிடுறான். ரியல் லைஃப்பில் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி வச்சா கூட பண்ணிக்கிற மாப்பிள்ளையே சைக்கோவாக இருப்பாங்க பல பேர். அதாவது வந்து எனக்கு பொண்ணு கிடச்சா போதும்னு, பொண்ணு வந்து தனியாக அவங்கக்கிட்ட வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடும்னு மேரிட்டல் ரேப் வரைக்கும் வந்து நடக்குது. லைக் நீ வேற யாராவது விரும்பினா பரவாயில்ல, எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, வா வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்குறதோ இல்லை இந்த மாதிரியான ரொம்ப மோசமான சைக்கோபாத் இருக்கிற ஒரு கும்பல், மாப்பிள்ளையே சேர்த்து சொல்கிறேன், வீட்டு ஆளுங்களை மட்டும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது கல்யாணம் இஸ் த எண்ட். நம்ம வந்து படத்தில் பேசுகிறோம், எல்லா படங்கள்லையும் காட்டுறது போல் இல்லை ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி கல்யாணம் இஸ் த எண்ட் ஃபார் தட் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, தேர் லைஃப், தேர் சாய்ஸ். அது அங்கேயே முடியுது. நம்ம இந்த படத்தில் என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மேரேஜ் இஸ் நாட் த எண்ட். அது வந்து வெறும் ஒரு தாலி, வெறும் ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு அடுத்த நாள் இல்லை அடுத்த மாதம் வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க கூட இருந்து தள்ளியே இருந்துட்டு அவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் போனால் என்ன பண்ணுவீங்கடா, உங்களோட திமிரு அடக்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எமோஷ்னலாக பார்க்கும்போது நமக்கு அந்த ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக நமக்கு கோவம் வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக ரியலாக பார்க்கும்போது ஒரு தான் காதலித்த ஒரு பெண்ணையோ ஒரு தான் காதலித்த ஒரு பையனையோ இன்னொரு கல்யாணத்துக்கு அப்புறம் அது 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 மாறிடும். லைக் வந்து அது இட்ஸ் லைக் அவ்வளோதான். அதோட அப்படியே இவங்க சொல்கிற மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தால் கூட அதோட உடல் அளவிலையும் மனதளவிலையும் அவங்களோட ஸ்கார், அந்த வலி வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப இட்ஸ் நாட் த சொல்யூஷன். லைக் இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இட்ஸ் லைக் இட்ஸ் அன்இமேஜினபிள். ஸோ ஆக்சுவல் சொல்யூஷன் என்னன்னா, எல்லா படத்தையும் காட்டுற மாதிரி தப்பிச்சு ஓடுறது தான். இல்லை கன்வின்ஸ் பண்ண பார்க்கறது, கொஞ்சம் மாடர்னாக இருந்தாங்கன்னா இல்லை தப்பிச்சு ஓடுறது, ஃபாரின் போகிறது, வெளியூர் போகிறது, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறது. வெளியூருக்கு போனாலும் வந்து வெட்டுறாங்க நம்ம ஆளுங்க. ஸோ வெளியூருக்கு போகிறது தான். அப்போ ரியல் லைஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு சொல்யூஷனே கிடையாது. நம்ம வாழ்கிறது ஃபுல்லாக வந்து ஒரு பைத்தியகார கூட்டம் இருக்கிற பல பேர் இருக்கிற ஒரு இடத்துல தான் வாழ்கிறோம். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா வந்து சாகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட சமுதாயத்தோட கரண்ட் சுச்சுவேஷன், வெரி சேட்லி.